ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம போன வீடியோவில் இதே 12 நடுவில் ப்ளஸ் இருந்தால் என்ன செய்யணும்னு பார்த்துருந்தோம். கரெக்டு தானே? அப் டு இன்ஃபினிட்டி முடியும் போய்கிட்டே இருக்குது. இதை சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம நடுவில் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் ப்ளஸ் இருந்த அந்த ப்ளஸ் இருந்ததுக்கும் நமக்கு ஈவன் நம்பர்னால் என்ன செய்யணும், ஆட் நம்பருக்குனா என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் நம்ம கன்வென்ஷனலாக எப்படி ஸ்டாண்டர்டாக இப்படி நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா ஷார்ட்கட் எல்லா இடத்துலையும் உதவாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் எப்பயும் போல தான். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த ஸ்கொயர் ரூட் போயிருமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இப்படியே போய் அப் டு இன்ஃபினிட்டி முடிக்கும் போய்கிட்டே இருக்கு. அப்போ இது என்ன மாதிரி இருக்கு? எக்ஸ் மாதிரியே இருக்கா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 12 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா மைனஸ் எஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிரும். 12 மைனஸ் 12 ஆயிரும். இப்போ நான் அதை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே 4 இங்கே 3 இங்கே இதில் ப்ளஸ் இருக்குது, அதனால் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி வரும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போடுறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். இப்போ நமக்கு 2 எக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ 2ல் எது ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதனால நமக்கு 2 வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு. பட் எது ஆன்சர்னு நமக்கு தெரியணும். எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்தது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் எக்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஸோ போன சம்மில் பார்த்த மாதிரி தான்ப்பா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இருக்குது. அப்போ அது ஒரு பாசிட்டிவ் நம்பர். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 மைனஸ் ஸ்கொயர். ஸோ இப்படியே இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் வரப்போகுது. பட் திருப்பி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா திருப்பி நான் ஸ்கொயர் ரூட் ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். நடுவில் என்ன தான் நான் மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ அப்போ -4 அப்படிங்கிற ஆன்சர் வரவே வராது. ஸோ அப்போ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 தான். ஓகே தானே? ஸோ புரியுது? ரொம்ப லாஜிக்காக யோசிங்க. ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் நடுவில் மைனஸ் பண்ணுறோம், பட் திருப்பி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயும் அதே நம்பர் தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் வரப்போகுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இதற்கான ஆன்சர் என்னது அப்படின்னா 3. ஓகே தானே? இப்போ இதுக்கான ஆன்சர் 3. ஸோ இதுவும் போன தடவை பார்த்த மாதிரியே ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உள்ள 12 இருக்கு, அப் டு இன்ஃபினிட்டி முடிக்கும் கொடுத்துருக்காங்க, நடுவில் மைனஸ் இருக்கு. அப்போ 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி 12 வர மாதிரி எழுதணும். போன தடவை என்ன செஞ்சோம்? ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுத்தோமா, இங்கே மைனஸ் தானே இருக்கு, அப்போ சின்ன நம்பர் எடுத்துக்கணும். சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எக்ஸ் இந்த இடத்துல உள்ள இருக்கிற நம்பர் 7 இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே 12 இருந்துச்சு, கான்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதில் சின்ன நம்பர் உள்ள மைனஸ் இருக்கிறதுனால சின்ன நம்பர் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் 3ன்னு சொல்லி போட்டுட்டேன். பட் இந்த இடத்துல 7ங்கிறத என்னால் அப்படி எழுத முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? அதே மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ 7 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு ஏ 1 பியும் 1 சி என்னது -7 இருக்கு. நான் அப்படியே ஃபார்முலா, எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். -bனா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர்னு வந்தால் 1 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு சி. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே இடத்துல ப்ளஸ் ஆகிருப்போது. அப்போ 4 இன்ட்டு 1 இன்ட்டு 7 28ன்னு வரும். அப்போ 1 + 28 29 வரப்போகுது. கீழே டிவைடட் பை 2a 2 இன்ட்டு 1 2. அப்போ ஆன்சர் -1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29/2ன்னு வரும். இன்னொரு ஆன்சர் -1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 டிவைடட் பை 2ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ இது 2 ஆன்சர். அப்போ இந்த 2 ஆன்சரில் எனக்கு எது ஆன்சராக வரப்போகுது? எனக்கு எக்ஸ் எதுவாக இருக்கும்? எக்ஸுக்கு எனக்கு 2 வேல்யூ கிடச்சிருச்சு, பட் எனக்கு எது எக்ஸாக வரும் அப்படின்னா, நல்லா யோசிங்களேன். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29ங்கிறது ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக வரும். அதே மாதிரி -1ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ரெண்டையும் நம்ம சேர்க்குறப்பையும் அதுவும் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டர் நெகட்டிவ் வேல்யூ வரப்போகுது. அதை டிவைடட் பை 2 போட்டாலும் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ இங்கே வருமா? ஸ்டான்ஸ் இருக்கான்னு பாருங்களேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ இதுவுமே இப்படி யோசிச்சு பாருங்கள். இல்லை இப்படியே நீங்கள் யோசிங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் ஸ்கொயர் இப்படியே போய்கிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரும். அப்போ இந்த வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ எனக்கான ஆன்சர் -1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் எனக்குரிய ஆன்சர். பட் இந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுமோ அப்படி தான் பண்ணணும். நம்மளால் ஆன்சர் ரீச் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.